ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராமலிங்கனாரை பற்றி முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தான் வந்து பிறந்திருக்காரு. நாமக்கல் கவிஞர்னு நம்மளுக்கு வந்து சிறப்பு பெயர் தெரியும். நாமக்கல் மாவட்டத்தில் தான் வந்து பிறந்திருக்காரு. மோகனூருங்கிற ஒரு கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர்கள் யார் யாருன்னா வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள், அவங்க தான் வந்து இவரோட பெற்றோர்கள். இவரை எப்படியெல்லாம் அழைப்பாங்க அப்படின்னா வந்து காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், ஆட்சி மொழி காவலர், நாமக்கல் கவிஞர், இதுதான் வந்து இவரோட சிறப்பு பெயர்கள். இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா வந்து அவனும் அவளும், மலைக்கண்ணன், இலக்கிய இன்பம், தமிழன் இதயம், சங்கொலி, என் கதை, கவிதாஞ்சலி, இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு. நிறைய எழுதியிருக்காரு. வேறு என்ன இவரை பற்றி சிறப்பு அப்படின்னா வந்து இவர் தான் வந்து தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்தமிழிலும் இந்த ஓவியக்கலையிலும் வந்து சிறந்து விளங்கியவர். இவருக்கு என்ன விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து பத்மபூஷன் விருது வந்து வாங்கியிருக்காரு. இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கு பெற்று அதுக்காண்டி வந்து சிறையும், அதாவது ஜெயிலுக்கும் வந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் வந்து இருந்திருக்காரு. இவரோட பாடல் வரிகள் என்ன அப்படின்னா வந்து தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது வந்து இந்த வரியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் தான் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, இதுவும் வந்து இவரோட பாடல் வரிகள் தான். இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடல் வரிகள் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நாளைக்கு வந்து இன்னொரு கவிஞரோட பற்றி வந்து பார்க்கலாம். அது முடிய வந்து இது மாதிரி நிறைய நூல்களுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.